இலங்கை தேசத்துல நுவர்லியா மாவட்டத்துல போட்மோர் இடத்துல தான் நாங்கள் வசிக்கிறோம். சுமார் 30 காலமாக என் மாமனாரும் சோமசுந்தர ஐயா அவர்களும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து வச்சாங்க. அவர் மறித்த பிறகு நாங்கள் தான் இந்த ஊழியத்தை நானும் என் கணவரும் சேர்ந்து நன்றாக செஞ்சுட்டு போகிறோம். ஆனாலும் ஊழியம் செய்கிற ரீதியிலையும் எங்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு கூடாரம் அமைச்சு தான் நாங்கள் அதை செய்கிறோம். அந்த கூரையெல்லாம் ஒழுகும் மழை வந்தால் அதுலேயும் நாங்கள் ஏசப்பாவுக்கு இந்த ஊழியத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டு வரோம். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, அப்போதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடியால் ஏசப்பாடு ஊழியம்தான் எங்களுக்கு முக்கியம்னு இந்த குடும்பத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு வரோம். இந்த ஊழியத்துக்கு எங்கள் சித்தப்பா எல்லாருமே எங்கள் உற்ற உறவு எல்லாமே எங்களுக்கு பெருமுதவியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். சபையோர்கள் எல்லோருமே அப்படித்தான், இந்த பக்கத்து வீட்டில் எல்லாமே அப்படித்தான். அதனால இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும், இந்த க்ளோரி ஆஃப் காட் சபை சார்பாக. அதனால் எங்களுக்கு தற்காலிகமாக நாங்கள் சின்ன கூடாரத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சேர்ச்சினே இல்லை. வெறும் கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த ஊழியத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இருந்த மத்தியில் ஏசப்பாட்டு ஊழியம் தான் எங்களுக்கு முக்கியம்னு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு வரோம். ஜெபத்தோடு கூட இந்த உதவியை நான் எங்கிட்ட ஏன் முன்னெடுக்கிறேன்னு சொன்னால், என் கணவருக்கு கண் செயலிழந்து போயிருச்சு, கிட்னி 2 செயலிழந்து போயிருச்சு. அவருக்கு சுகர்னால ரொம்ப பலவீனமாக போயிட்டு இருந்தார். அது மத்தியிலும் ஆண்டவர் இப்போ சுகத்தை பிளத்து நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து வரோம். ஆனாலும் ஆண்டவர் இவ்வளோ பெரிய பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை குடும்ப ரீதியாக நாங்கள் செய்து வரதுக்கு ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்கிட்ட இப்படி ஒரு கணவர் இந்த ஏசப்பா இந்த ஊழியத்து மேலே இப்படி தாகமாக இருக்கிறது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயம் இல்லாத காரணத்தினால தான் நான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். ஆகையால் எங்களது ஜெபத்தை ஏறெடுத்து எல்லாரும் ஜெபிக்கும்படியாக, ஜெபத்தோடு கூட உதவியை மேற்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன் டிவி கிறிஸ்டியன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் எங்களுக்கு பாடக்கிட்ட கிருபைக்காக தேவனுக்கு முதல்ல நன்றியை சொல்கிறோம். எங்கள் குடும்பத்தோடு இந்த ஆமீன் டிவியில் பாடக்கிறதுக்கு நன்றி. இப்போ குடும்பமாக சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.